ஹை குட்டீஸ், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல போடுற வீடியோஸை பார்க்கறதோட மட்டும் இல்லாம மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற கதையெல்லாம் உங்களால கேட்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அது ஒரு அடர்ந்த காடு. பக்கத்து கிராமத்துல இருந்து கழுத ஒண்ணு அந்த காட்டுக்கு வழி மாறி வந்துருச்சான். வர்ற வழியில பல மிருகங்கள் வந்து பயத்தோட ஓடி வந்துட்டு இருந்துச்சான். அதுல ஒரு மானும் இருந்துச்சாம். அந்த கழுத மான் கிட்ட கேட்டுச்சா, ஏன் இப்படி எல்லாரும் பயந்து போய் வேகமா ஓடி வரீங்க அப்படின்னு கழுத கேட்டுச்சான். அதுக்கு அந்த மான் என்ன சொன்னுச்சுன்னா, இந்த காட்டுல சிங்கம் ஒண்ணு இருக்கு, அத பார்த்துதான் நாங்க எல்லாரும் பயந்து இப்படி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு மான் வந்து சொல்லிச்சான். கழுதையும் சிங்கத்தோட வீரத்தை நினைச்சிட்டே காட்டுக்குள்ள நுழைஞ்சிச்சான். சிறிது தூரம் போனதுமே கழுத ரொம்ப சோர்வடைஞ்சு அருகில இருந்த ஒரு ஓடைய பார்த்துதான். கழுத தண்ணீர் குடிக்க அந்த ஓடைக்கு அருகில போனதும் அங்க சில வேட்டைக்காரர்கள் தாங்கள் வேட்டையாடிய மான், புலி, சிங்கம் இந்த மாதிரி மிருகங்களோட தோலை அங்கிருந்த பாறைகள் மேல உலர்த்தி வச்சிருந்தாங்களாம். அதை பார்த்ததும் கழுதைக்கு ஒரு ஆசை வந்துச்சான். உடனே ஒரு சிங்கத்தோட தோலை எடுத்து அதோட உடம்பு மேல போத்திக்கிச்சான். அந்த கழுதையும் பாக்குறதுக்கு சிங்கம் மாதிரியே இருந்ததுனால மற்ற மிருகங்கள் எல்லாம் கழுதைய பார்த்து பயந்து ஒதுங்கி போனுச்சான். மிருகங்கள் எல்லாம் தன்னை பார்த்து பயந்து மரியாதையா வழி கொடுக்கறத ஒதுங்கி போறத பார்த்து கழுதைக்கு கர்வம் கேறிடுச்சான். கொஞ்ச தூரம் அந்த கழுதை அந்த காட்டுல உலாவிக்கிட்டே இருந்துச்சான். போற வழியில நரி ஒன்ன பார்த்துச்சான் கழுதை. சரி, இந்த நரியையும் பயமுறுத்தலாம் அப்படின்னு நினைச்சு நரியோட பக்கத்துல போனுச்சான் கழுதை. நரியும் பயத்துல நடுங்கிக்கிட்டு, சிங்கராஜா, நான் தெரியாம இந்த பக்கமா வந்துட்டேன், இனி நான் இந்த காட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு கழுதை கிட்ட சொன்னிச்சான். கழுதையும் சிங்கம் மாதிரியே கர்ஜிக்கும்னு நினைச்சு கத்துச்சான். அதோட குரல் கழுதைன்னு நரிக்கு காட்டி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் கழுதைய நரி மதிக்கவே இல்லையாம். எனக்கு கோபம் வர்றதுக்குள்ள இங்கிருந்து போயிடு அப்படின்னு கழுதை சொன்னிச்சான். அதற்கு நரி என்ன சொன்னிச்சான், கழுதைய பார்த்து பயப்பட முடியாது அப்படின்னு பதில் சொல்லிச்சான். அது மட்டும் இல்லாம, நீ சிங்கம் மாதிரி வேஷம் போட்டாலும் உன்னுடைய உண்மையான குணத்தை உன்னால மாத்திக்க முடியாது அப்படின்னு நரி கழுது கிட்ட சொன்னிச்சான்.